அவங்க ரொம்ப கவனமாக வந்து பழசெல்லாம் யோசிச்சுக்கினே இருக்கக்கூடாது. இவங்களால இது ஆகுமா, அவங்களால எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் அவங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சுபவிரியனால வீட்டில் நிறைய நல்லது நடக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி திட்டங்கள் போடுறது, பெரும் தொழில் அதிபர்கள் ஆவாங்க. ஓரளவு உங்களுக்கு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஓரளவுக்கு பிடிச்சி சந்தோஷமாக இருந்து ஜாதகத்தை ஒரு லெவல் வச்சுக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கு 60% கொடுங்க. பரிகாரங்கள் தான் மகான்கள் வழிபாடு, ராகவேந்திர வழிபாடு, பாபா வழிபாடு, குருமார்கள் வழிபாடு. இப்போ அனுமன் சாலிசா வந்து இப்போ நல்லது. ஏன்னா 7.5 சனி இருக்கிறதுனால அனுமன் சாலிசா கேட்கறது எக்ஸசைஸ் தான். துணையுடைய நீண்ட நாள் கோரிக்கையை சரி பண்ணி கொடுக்குறது முடியக்கூடிய காலகட்டம். அதே போல் வந்து லாபத்தில் குரு பார்க்குறான், அதனால் பணம் வரும். மேஷராசி எடுத்துக்கலாம். தொழில் மாற்றம் வரும். கண்டிப்பாக தொழில் நல்லா வரும். நினைக்காத அளவுக்கு வரும். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, இதெல்லாம் மாறும். படிப்பு தடை மாறும். அவங்க வந்து ராகவேந்திர வழிபாடு, மகான்கள் வழிபாடு வச்சுக்கணும். வயிறு நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் தான் மேஷத்துக்கு. அவங்க ரொம்ப கவனமாக வந்து பழசெல்லாம் யோசிச்சுக்கினே இருக்கக்கூடாது. இவங்களால இது ஆகுமா, அவங்களால எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடலாம். மேஷம் எல்லாத்தையும் அவங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதே போல் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுபவிரயம் ஏற்படும். சுபவிரயம் நிறைய நல்லது நடக்கும். நிறைய நல்லது, வீடு கட்டுறது, இன்டீரியர் பண்ணுறது, தொழில் ஆரம்பிக்கிறது, உத்தியோகம் ஆரம்பிக்கிறது, புது தொழில் ஆரம்பிக்கிறது, கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறது, இது உங்களை மேஷத்துக்கு வந்து இவங்க அப்படி பண்ணுவாங்களா, அதெல்லாம் யோசிக்கவே வேணாம். மேஷம் வந்து எது வந்தாலும் அவங்களே சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அதே போல் மேஷத்துக்கு வந்து சுபவிரியனால மேஷம் இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய நல்லது நடக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி திட்டங்கள் போடுறது, பெரும் தொழில் அதிபர்கள் ஆவாங்க. ஏன்னா 10ஆம் இடத்தில் குரு பார்வையிடுவதோட ராகு வேறு வரப்போகிறார். அதனால் பெரிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், லாபம் ஏற்படும், அசையா பொருள் ஏற்படும். அதே போல் வந்து மேஷத்துக்கு வந்து பெற்றோரை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். இரத்த பந்த உறவுகளில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அவங்களோட வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் மேஷம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் ரொம்ப நல்லதும் சந்தோஷமும் ஏற்படும். அப்போது பரிகாரங்கள் தான் மகான்கள் வழிபாடு, ராகவேந்திர வழிபாடு, பாபா வழிபாடு, குருமார்கள் வழிபாடு. மேஷத்துக்கு வந்து எப்பவுமே அனுமன் சாலிசா வந்து இப்போ நல்லது. ஏன்னா 7.5 சனி இருக்கனால அனுமன் சாலிசா கேட்குறது எக்ஸசைஸ் தான். ஏன்னா சனி வந்துட்டாவே எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணலன்னா இந்த பாதிப்புகள்லாம் கொஞ்சம் வரும். அதை மட்டும் மேஷம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நிறைய விஷயத்துக்கு நல்லா இருக்கும். அடுத்தது வந்து வாகனங்கள் சமயத்துலலாம் கொஞ்சம் வந்து டிரைவர் கூட போனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுப்பான்னு சொல்கிறது மேஷத்துக்கு ரொம்ப சிறந்த அமைப்பாக காணும். ரிஷபராசிகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நரசிம்மர், சிங்கர்குடி நரசிம்மர், பூவர் சங்கப்ப நரசிம்மர், பரிக்கல் நரசிம்மர், ஒரே நேர்கோடு நரசிம்மர் ஒரு தடவை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. ரிஷபத்துக்கு நீங்கள் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அசட்டு தைரியத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பகையில் ஏற்படக்கூடாது. அதே போல் வந்து பெற்றோர் பெரியவருடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அது வந்து தொந்தரவு பண்ணும், மன அழுத்தத்தை கொடுக்கும். முதுகு தண்டுவடம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சோஃபாவில் குதிச்சு உட்காருது, இதெல்லாம் சின்ன பசங்க பண்ணுவாங்க. அதே போல் வந்து வழுக்கலான இடங்களில் கொஞ்சம் பார்த்துக்கிறது, அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இந்த முதுகு தான் ரொம்ப தொந்தரவு பண்ண போகுது ரிஷபத்துக்கு. அதை ரொம்ப ஆக்சுவலாக பார்த்துக்கணும். அடுத்தது வந்து ரிஷபத்துக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசட்டு தைரியம் அது மட்டும் கூடவே கூடாது. சட்ட சிக்கல்லாம் வந்துடும். அதே போல் வந்து ரிஷபத்துக்கு வந்து பெற்றோர் பெரியவர் தான் ரொம்ப கவனம். ரிஷபத்துக்கு நிறைய நல்லது என்னன்னா குடும்பத்தில் நல்லது நடக்கும். கல்யாணம் மற்ற விஷயம்லாம் இப்போ பண்ணாமல் அப்புறமா பண்ணிக்கலாம்லாம் பண்ணக்கூடாது. உடனே பண்ணிடணும். நான் செட்டில் ஆகலையே, பணம் இல்லையே, எனக்கு அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓரளவு உங்களுக்கு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஓரளவுக்கு பிடிச்சி சந்தோஷமாக இருந்து ஜாதகத்தை ஒரு லெவல் வச்சுக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கு 60% கொடுங்க. ஜாதகம் 40% பார்த்து டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை அமைப்பு பெற்றுக்கிறது, பெற்றோரோட ரொம்ப நாள் பேசாமல் இருந்தவங்கெல்லாம் பேசுறது, லாபம் ஏற்படுவது, முதலீடு ஏற்படுவது, இதெல்லாம் ரொம்ப நிறைய நல்லது பண்ணும். இதெல்லாம் ரிஷபத்துக்கு பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் ரிஷபத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ரிஷபம் வந்து கொஞ்சம் வந்து குடும்ப விஷயத்தில் அதிகமான நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். துணையுடைய நீண்ட நாள் கோரிக்கையை சரி பண்ணி கொடுக்கறது,
துணைவியோட நீண்ட நாள் கோரிக்கை சரி பண்ணி கொடுக்குறதெல்லாம் ரிஷபத்துக்கு முடியக்கூடிய காலகட்டம். அதே போல் வந்து ரிஷபத்துக்கு லாபத்தில் குரு பார்க்குறான். அதனால் பணம் வரும், முதலீடுகள்லாம் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது, ஷேர் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது வேலை எல்லாம் நிறைய நல்லது நடக்கும். ஓகே. பணம் வரணுன்னாவே வேலை இருந்தால் தானே, இல்லைனா எப்படி வரும்? அதனால் தொழில் மாற்றிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ரிஷபம் நல்லா பண்ணிக்கினாங்கன்னா நிறைய விஷயம் நல்லாயிருக்கும்.